அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே பிடிக்கல. அன்னைக்கு இருந்த ஜட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் விமர்சனம் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனால் அவர் எலிமினேட் பண்ணிடலாமா அப்படிங்கிற கூட பேச்செல்லாம் இருந்துச்சு அந்த நேரத்தில். சரி இல்லை, இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், புது பையனாக இருக்கான், யங் டேலண்டாக இருக்கான். இந்த ஷோ எல்லாமே வந்து ஸ்கிரிப்டடு. இது வந்து எப்படின்னா அவர் உதவி செய்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோஸ்லாம் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்படின்னா ஒருத்தவங்க காமிப்பாங்க, டக்குன்னு வந்து ஒளிஞ்சிருந்து ஒரு இடத்துலேருந்து பாலா வருவார், ஒரு அயன் பண்ணிகிட்டு இருப்பார், ஒரு துணி அயன் பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்பார். ஓகே தம்பி பண்ணித்தரேன்னுவார். பண்ணி முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தை தூக்கி கொடுப்பாரு. குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது ஒரு செகண்ட் ஹேண்டில் வாங்கணும்னு சொன்னால் கூட ஒரு 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் ஆகும் ஆம்புலன்ஸ் வாங்குறதுனா. ஸோ ஒரு 6 ஆம்புலன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு 1,20,00,000 ஆகுது. 6 ஆம்புலன்ஸ் 1,20,00,000 கொடுக்குற அளவுக்கு இவருக்கு எங்கேருந்து வருமானம் வந்துச்சு? ஸோ இந்த இடத்துல வந்து சிவகார்த்திகேயன் தான் பாலாவை தாக்குறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை மக்கள்கிட்ட வந்து உருவாக்குறாங்க. இங்கே தான் வந்து பாலாக்கு பிரச்சனை. அமுதவாணனோட கால் கிரவுண்டு, என்னோட கால் கிரவுண்டு ரெண்டும் சேர்ந்து அரை கிரவுண்டுங்கிறார். உங்கள் கணக்குப்படி வச்சுக்கிட்டா கூட முதல்ல சொன்னது என்ன, ஒரு கிரவுண்டு. இப்போ எப்படி அரை கிரவுண்டாக மாறிச்சு, கால் கிரவுண்டாக எப்படி மாறிச்சு? உங்கள் மேலே ஓப்பனாக குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி அப்படிங்கிறாங்க, நீங்கள் வந்து நான் ஒரு தினக்கூலி அப்படிங்கிறீங்க. அப்போ நீங்கள் உங்களை நிரூபிக்கணுமா இல்லையா? சர்வதேச கைக்கூலின்னு சொல்லும் போது இது பெரிய குற்றச்சாட்டு. வணக்கம், நான் பத்திரிகையாளர், தயாரிப்பாளர், ஆஸ்கார் மூவிஸ் பாலாஜி பிரபு. காந்தம் மீடியாவில் நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். சினிமா மற்றும் சமூக சார்ந்த பல வீடியோக்களை நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். என்னை பின்தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை தயவு கூர்ந்து பார்க்கவும். காந்தம் மீடியாவுக்கு தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். காந்தம் மீடியா வியூவர்ஸ்க்கு வணக்கம், நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். கடந்த ஒரு வாரமாகவே இருக்கட்டும், யார் இந்த கேபிஒய் பாலா, எந்த பக்கம் திரும்பினாலும் பாலா எக்ஸ்போர்ட்ஸ், பாலா சர்வதேச கூலிப்படை பாலா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வைரலாக போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அதை பற்றி சொல்லுங்கள் சார். பாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரைக்கால்லேருந்து கிளம்பி வந்த ஒரு சாதாரண குடும்பத்து பையன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமுதவாணன் அவர் வந்து விஜய் டிவியில் வந்து கலக்கப்போவது யார் அந்த ஷோஸ்லாம் நிறையா பண்ணிட்டு வந்திருக்காரு. அவரோட சேர்ந்து பாலா வந்து நிறைய ஷோஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. அமுதவாணன் வந்து பாலாவுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறாரு. அவர் வீட்டில் தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாரு, வாய்ப்பு வாங்கி கொடுக்குறாரு, இந்த மாதிரி வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ பாலா வந்து முதல்ல கலக்கப்போவது யார் ஷோவில் ஆரம்பத்தில் நடிக்கும்போது அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா யாருக்குமே பிடிக்கல. அன்னைக்கு இருந்த ஜட்ஜஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா என்ன நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் விமர்சனம் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனால் அவர் எலிமினேட் பண்ணிடலாமா அப்படிங்கிற கூட பேச்செல்லாம் இருந்துச்சு அந்த நேரத்தில். சரி இல்லை, இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், புது பையனாக இருக்கான், யங் டேலண்டாக இருக்கான், அதனால் எடுத்தோடனே நம்ம ரிஜெக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுக்குறாங்க பாலாவுக்கு. கலக்கப்போவது யாரில் பாலா வந்து ரொம்ப பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறார். அதாவது வந்து டைமிங்கில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுல பாலாவை அடிச்சுக்க முடியாதுங்கிற அளவுக்கு வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணுறாரு. ஸோ அடுத்தடுத்து வந்து பாலாவை வந்து நிறைய ஷோக்களுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த சூழ்நிலை தான் பார்த்திங்கன்னா பாலா வந்து சின்ன சின்ன உதவிகள் செய்ய ஆரம்பிக்கிறார். அவருக்கு கிடைச்ச வருமானத்தில் சின்ன சின்ன உதவிகள் வந்து தொடர்ந்து பாலா செய்கிறாரு. ஸோ ஆரம்பத்துலேருந்தே பார்த்திங்கன்னா பாலா கேபிஒய் பாலா அப்படின்னா அவர் செய்கிற உதவிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா யூடியூப் சேனல்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா வீடியோவாக தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2-3 வருஷமாக அவர் ஏதாவது ஒரு இடத்துல போய் உதவி செஞ்சார் அப்படின்னா அது வீடியோ ஆக்கி வந்து யூடியூப்பில் வரும், இன்ஸ்டாவில் வரும், ட்விட்டரில் வரும், ஃபேஸ்புக்கில் வரும், இப்படி வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ நிறைய பேர் பார்க்கும்போது யார் இந்த பையன் புதுசாக இருக்கான், ஏதோ நிறைய பேருக்கு உதவி செய்கிறானே அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பாலா மேலே சில கேள்விகள் வந்து யதார்த்தமாகவே வந்து எழ ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன அப்படின்னா, பாலா இவ்வளோ தூரம் உதவி செய்கிறாரு, இந்த பையனுக்கு ஏது இவ்வளோ பணம்? ஒரு சின்ன பையன், ஒரு சாதாரணமாக டிவி ஷோ பண்ணக்கூடிய ஒரு பையன். ஸோ இந்த பையனுக்கு இந்த பணம் இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் பாலா வந்து இதெல்லாம் வந்து கண்டுக்காமல் அடுத்தடுத்து தொடர்ந்து உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலா மேலே வர விமர்சனம் என்னென்னா, இந்த ஷோ எல்லாமே வந்து ஸ்கிரிப்டடு. இது வந்து எப்படின்னா அவர் உதவி செய்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோஸ்லாம் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்படின்னா ஒருத்தவங்க காமிப்பாங்க, டக்குன்னு வந்து ஒளிஞ்சிருந்து ஒரு இடத்துலேருந்து பாலா வருவார், ஒரு அயன் பண்ணிகிட்டு இருப்பார்,
ஒரு துணி அயன் பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்பாரு. ஓகே தம்பி பண்ணித்தரேன்னுவாரு. பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 தூக்கி கொடுப்பாரு. ஸோ இப்படி வந்து தொடர்ந்து உதவி செய்கிறாரு சோஷியல் மீடியாவில் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய எடுத்து போடும்போது இவ்வளோ பணம் எங்கேருந்து பாலாக்கு வருது, இவ்வளோ எக்கச்சக்கமாக லட்சக்கணக்கில் உதவி செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஆம்புலன்ஸ் எல்லாம் ஒரு 4-5 ஆம்புலன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் மலை பிரதேசங்களில் ஆம்புலன்ஸ் இல்லாத சின்ன சின்ன கிராமங்களுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறாரு அடுத்து. ஸோ ஆம்புலன்ஸ்னும் போது ஒரு ஆம்புலன்ஸ் அப்படின்னா ஒரு 15 லட்ச ரூபாயாவது வந்து அந்த ஆம்புலன்ஸுக்கு செலவழிக்கணும். பேசிக்கான ஸ்பெசிலிட்டிஸ் அந்த ஆம்புலன்ஸில் இருக்கணும். அதாவது வந்து ஒரு ஆக்சிஜன், ஒரு இசிஜி மானிட் பண்ணுற மிஷினு, ஒரு நர்ஸு, இந்த மாதிரி பேசிக் ஸ்பெசிலிட்டிஸ் அந்த ஆம்புலன்ஸில் இருக்கணும். ஸோ இவ்வளோ தூரம் எல்லா ஸ்பெசிலிட்டிஸையும் வச்சு ஒரு ஆம்புலன்ஸை வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது ஒரு செகண்ட் ஹேண்டில் வாங்கணும்னு சொன்னால் கூட ஒரு 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் ஆகும் ஆம்புலன்ஸ் வாங்குறதுனா. ஸோ ஒரு 6 ஆம்புலன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு 1,20,00,000 ஆகுது. 6 ஆம்புலன்ஸ் 1,20,00,000 கொடுக்குற அளவுக்கு இவருக்கு எங்கேருந்து வருமானம் வந்துச்சு? ஸோ அந்த அளவுக்கு இவர் வந்து மாதம் மாதம் வருமானம் சம்பாதிக்கிறாரா, அந்த அளவுக்கு இவருக்கு பணம் வருதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அப்பயும் எழ ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பாலா திடீர்னு பார்த்தீங்கன்னா காந்தி கண்ணாடின்னு ஒரு படத்தில் நடிக்கிறதா ஒரு ஆடியோ வெளியீடெலாம் பெரிய லெவலில் பண்ணுறாரு. அந்த ஆடியோ வெளியீடில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி, சீமான், அப்புறம் விஜயகாந்தோட பையன், இன்னும் பல பிரபலங்கள் வந்து அந்த ஆடியோ வெளியீட்டில் கலந்துக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து பாலா வந்து பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணி அதாவது ஒரு ஹீரோவாக அறிமுகமாகறாரு. எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்னா பாலா வந்து நிறைய பேருக்கு உதவி செய்கிறாரு. ஒரு சின்ன பையன், அவர் கிடைக்கிற வருமானத்துலேருந்து உதவி செய்கிறாரு. பாலாவுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, எனக்கு கிடைக்கிற 100 ரூபாவில் 90 ரூபா நான் மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், 10 ரூபா தான் என்னுடைய சொந்த பயன்பாட்டுக்கு வச்சுருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி, அதாவது இந்த நல்ல ஒரு இந்த சமூக சேவை செய்யணுங்கிற இந்த மாதிரி ஒரு எண்ணம் யாராவது ஒரு லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் வரும். பொதுவாக ஒரு ஹியூமன் டெண்டன்சி என்ன அப்படின்னா, ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா 90 ரூபா நமக்கு தான் வச்சுக்கணும்னு தோணும், 10 ரூபா தான் வெளியில் கொடுக்கணும்னு தோணும். ஸோ பாலா உல்டாவாக வந்து சொல்லும்போது நிறைய உதவிகள் செய்யும்போது நிறைய பேர் பாராட்டினாங்க. ஆனால் அதே நேரத்தில் பாலாக்கு எங்கேருந்து பணம் வருது அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாலா மேலே வர ஆரம்பிக்குது. ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்டட் இந்த உதவி செய்கிறதெல்லாம் எதுக்கு வந்து இவர் வெளிப்படுத்தணும், இதை வந்து எதுக்கு அவர் வீடியோவை எடுத்து போடணும், யாரோ ஒருத்தவங்களுக்கு பாலா உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு, அந்த பணத்தை கொண்டு போய் அவர் கொடுத்துட்டு அவர் போயிடலாமே, எதுக்கு இது வீடியோ ஆக்கணும், எதுக்கு இது வந்து யூடியூப்பில் போடணும், ட்விட்டரில் போடணும், ஃபேஸ்புக்கில் போடணும். ஸோ பப்ளிசிட்டி தேடுறார். இதன் மூலமாக பாலா வந்து ஒரு பப்ளிசிட்டி தேடி அந்த பப்ளிசிட்டி மூலமாக வந்து அவர் சினிமாக்குள்ளே நுழைய பார்க்குறாரு. எத்தனையோ விமர்சனங்கள் வந்தாலும் அது வந்து பெருசாக இல்லாமல் கடந்து தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா காந்தி கண்ணாடி படம் ரிலீஸ் ஆகுது. காந்தி கண்ணாடி படம் ரிலீஸ் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இயக்குனர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி கொடுக்குறாரு. அப்போ பாலா பக்கத்தில் இப்படி கை கட்டிட்டு நிற்கிறாரு. அங்கே அந்த இயக்குனர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்களோட படம் சின்ன படம், அதை ஓட விட மாட்டேங்கிறாங்க, வால் போஸ்ட்லாம் கிழிக்கிறாங்க, பேனர்லாம் வைக்க விட மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் சொல்கிறாரு. ஸோ பாலாவுடைய படத்தை யார் வந்து அட்டாக் பண்ணுவா? அவர் சொல்கிறதுல ஒரு சில உண்மைகள் இருக்கலாம். எப்படி உண்மைகள் இருக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் உள்ள ஒரு பெரிய நடிகர் தமிழ் சினிமா உலகத்தில். பாலாவை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு ஒரு சின்ன செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து அவருக்கு இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரசிகர்களுக்குள்ள ஒரு தள்ளுமுள்ளு அது வேணால் வந்திருக்கலாமே தவிர, சிவகார்த்திகேயன் வந்து பாலாவை அட்டாக் பண்ணுவாரா அப்படின்னா எந்த காலத்துலையும் பண்ண மாட்டார். காரணம் வந்து எந்த காரணமுமே கிடையாது. சிவகார்த்திகேயனுக்கும் பாலாவுக்கும் போட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சோஷியல் மீடியாவில் வந்து கிளப்பி விட்டாங்க, வைரல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது என்ன ஆரம்பிச்சிச்சு, நீங்கள் வேணால் பாருங்கள் யூடியூப்பில் காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆன தேதியிலேருந்து இன்னை வரைக்கும் உள்ள யூடியூப்பில் பாருங்கள். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலாவை அட்டாக் பண்ணுறாங்க, பாலாவை மறைமுகமாக தாக்குறாங்க, பாலாவோட படத்தை ஓட விடாமல் பண்ணுறதுக்கு யாரோ பணம் செலவழிக்கிறாங்க. இப்படி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து தொடர்ந்து எப்படி சொல்றது கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே வராங்க, வீடியோ போட்டுகிட்டே வராங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சிவகார்த்திகேயன் தான் பாலாவை தாக்குறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை மக்கள்கிட்ட வந்து உருவாக்குறாங்க. இங்கே தான் வந்து பாலாக்கு பிரச்சனை. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் இருக்கார்ல, அவர் எல்லா இடத்துலையும் போய் பாலாக்கு எங்கேருந்து பணம் வருதுன்னு வந்து எல்லா இடத்துலையும் கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ மொத்தத்தில் பாலாக்கு எங்கே தான் இருந்து பணம் வருது அப்படிங்கிற கேள்வி பாலா உதவி செய்ய ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்தே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா சரி ஏதோ பண்ணுறாரு, உதவி தானே செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இதை கடந்து போயிட்டு இருந்தாங்க.
இப்போ வந்து அந்த கேள்வி வந்து பெரிய லெவலில் வந்து பாலா மேலே வந்து விமர்சனமாக வைக்கப்படுது. ஸோ இந்த விமர்சனத்தில் உண்மை இருக்கா அப்படின்னா, சில எப்படி சொல்லுது, யூடியூப்ல வந்து வீடியோலாம் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காரு, அந்த ஆம்புலன்ஸோட நம்பரே கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விலை உயர்ந்த காரோட நம்பரு, அந்த காருக்கு தான் இன்சூரன்ஸும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆம்புலன்ஸ் கொடுத்ததே போலி அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க, ஆதாரங்களோடு வெளியிட்டிருக்காங்க. DD003 மற்ற நம்பர்லாம் வேண்டாம். ஸோ இது வந்து ஒரு ஆம்புலன்ஸோட நம்பர்னும் போது, இது வந்து ஒரு விலை உயர்ந்த காரோட நம்பர்னும் போது, எப்படி வந்து 2 வாகனத்துக்கு ஒரே நம்பரை கொடுப்பாங்க? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த வண்டிக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஒரு வாகனத்துக்கு கொடுத்துட்டா அந்த நம்பர் வந்து இந்தியாவில் எங்கேயுமே யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு யூனிக்காக இருக்கும் அந்த நம்பர், தனிப்பட்ட நம்பர் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆம்புலன்ஸ்க்கு எப்படி இந்த நம்பர் வந்துச்சுன்னு கேள்வி கேட்கும்போது பாலா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த ஆம்புலன்ஸ் வந்து நாங்கள் நம்பர் டிடி அப்படின்னு அந்த விலையும் இந்த கார் நம்பர், இந்த ஆம்புலன்ஸோட இது வந்து டின்னு சொல்கிறார். ஸோ டிடின்னும் போது இது வந்து தெரியாமல் வந்து மாற்றி போட்டாங்க, ஒரு டியை வந்து எக்ஸ்ட்ரா போட்டாங்க அப்படிங்கிறார். ஒரு டியை எப்படி எக்ஸ்ட்ரா போடுவாங்க? இது வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் போய் ஒரு டி எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் வந்து ரோட்டில் ஓட்டுனீங்கன்னா அது சட்டப்படி கிரிமினல் குற்றம், தெரியுமா உங்களுக்கு? வேற ஒரு வாகனத்தோட நம்பரை பயன்படுத்துறதா அர்த்தம். ஸோ அப்படி வந்து ஒரு ஆம்புலன்ஸுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னா பயன்படுத்தவே முடியாது. ஸோ அங்கே ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது. அந்த குழப்பத்துக்கு பாலா வந்து தெளிவாக வீடியோ வெளியிடுவாரா அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் நிற்க வைக்கிறார். அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் என்ன சொல்கிறாரு, டிடி அப்படின்னு நாங்கள் தெரியாமல் போட்டோம், இது வந்து டி தான் அப்படிங்கிறாரு. ஓகே, தெரியாமல் போட்டீங்க. அந்த ஆம்புலன்ஸ் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க, இந்த யூடியூப் சேனல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஆம்புலன்ஸு எஃப்சி கிடையாது, எஃப்சினா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எதுவுமே கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களே என்ன சொல்கிறாங்க, ஆமாம் இது இன்சூரன்ஸ் எஃப்சிலாம் இல்லை, அதனால் நாங்கள் இதை குடோனில் போட்டுட்டு இதுக்கு பதிலாக வேற ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க. ஓகே, நேற்றுக்கு அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா குடோனில் இருக்கிற ஆம்புலன்ஸ்னால் தூசி பிடிச்சி பாழடைஞ்சு கிடக்கும், அப்படி அந்த ஆம்புலன்ஸே இல்லை. அந்த ஆம்புலன்ஸ் பார்த்தா புத்தம் புதுசாக வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுலலாம் நிறையா பாலா செய்கிற உதவிகள் மேலே மக்களுக்கு வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த சந்தேகத்தை வந்து சரியாக தவறாங்கிறத பாலா தான் வந்து தெளிவுபடுத்தணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பாலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறதா சொன்னார். நீங்கள் வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா காந்தி கண்ணாடியோடைய காம்பேர் பண்ணுறாங்க. அவங்க யார், மணிமேகலை காம்பேர் பண்ணுறாங்க. அவங்க பாலாட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, பாலா எப்போ உங்கள் ஹாஸ்பிட்டல் கனவு நினைவாக போகுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அக்கா ஹாஸ்பிட்டல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கட்டிட முடியுமா, வேலை நடந்துட்டு இருக்குக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஓகே, அப்போ அந்த ஸ்டேஜில் அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு கிரவுண்டில் கட்டிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். இப்போ இந்த கேள்விகள்லாம் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த ஹாஸ்பிட்டலில் 1/4 கிரவுண்டில் கட்டிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அன்றைக்கி ஒரு கிரவுண்டில் கட்டிகிட்டு இருக்கேன்னு பாலாவே சொன்ன வீடியோலாம் இன்றைக்கி யூடியூப்பில் இருக்குது, எல்லாருமே இப்போ எடுத்து பார்க்கலாம், சர்ச் பண்ணால் கிடைக்கும். இன்னைக்கு வந்து அதை ஏன் வந்து ஒரு கிரவுண்டை வந்து 1/4 கிரவுண்டுன்னு சொல்கிறாரு? அன்றைக்கும் ஒரு கிரவுண்டு சொன்னார், இன்றைக்கும் ஒரு கிரவுண்ட் சொல்ல வேண்டியதானே, அதுக்கு 1/4 கிரவுண்டாக குறைச்சாரு. ஸோ ஏதோ வந்து பாலா வந்து மறைக்க பார்க்குறாரு, இதுதான் உண்மை. அமுதவாணன் அவர்களோட கிரவுண்டையும் சேர்த்து தான், அமுதவாணனோட 1/4 கிரவுண்டு, என்னோட 1/4 கிரவுண்டு, ரெண்டும் சேர்ந்து அரை கிரவுண்டுங்கிறாரு. உங்கள் கணக்குப்படி வச்சுக்கிட்டா கூட முதல்ல சொன்னது என்ன, ஒரு கிரவுண்டு, இப்போ எப்படி அரை கிரவுண்டாக மாறிச்சு, 1/4 கிரவுண்டாக எப்படி மாறிச்சு? ஸோ அன்னைக்கு சொன்னால் ஒரு கிரவுண்ட் தான் இன்னைக்கு இருக்கணும். ஸோ அது இல்லை அப்படிங்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறார், நான் ஹாஸ்பிட்டலே கட்டலை, நான் வந்து கிளினிக் தான் கட்டுறேன் அப்படிங்கிறாரு. ரொம்ப நல்லது, கிளினிக் கட்டுறது ஓகே. ஆனால் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கட்டுறீங்களே அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் ஏன் அதை மறுத்து பேசலை? அன்னைக்கே நீங்கள் இது ஏன் கிளினிக்னு சொல்லலை? இன்னைக்கே நீங்கள் வந்து இது கிளினிக்னு சொல்கிறீங்க, இன்றைக்கே நீங்கள் இது ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு மறுக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த வந்து உங்களை பற்றி தப்பாக சொல்கிறாங்கன்னா அன்னைக்கே நீங்கள் மறுத்துருக்கணுமா இல்லையா? அன்னைக்கே பண்ணலை. சம்பாதிச்சு அடுத்து ஏதாச்சும் பெரிய பிளான் வச்சிருந்தாருன்னா கட்டுறதுக்கு, அதனால அமைதியாக கூட இருந்திருக்கலாம். இல்லம்மா, நீங்கள் ஒரு கட்டிகிட்டு இருக்கிற ஹாஸ்பிட்டலு, அந்த ஹாஸ்பிட்டல் எத்தனை கிரவுண்டில் கட்டியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அது ஒரு கிரவுண்ட்லேயே நான் அன்றைக்கி சொல்லியிருக்காரு. இன்றைக்கி வந்து அது 1/4 கிரவுண்டாக குறைக்க வேண்டிய நோக்கம் என்ன, ஏன் வந்து இந்த முரண்பாடுன்னு கேட்குறேன். நான் கேட்குற கேள்வி ஒரு சராசரி ஒரு சாமானியனாக இருந்து ஒரு பப்ளிக்காக இருந்து நான் இந்த கேள்வி கேட்குறேன். அன்னைக்கு ஒரு கிரவுண்டுன்னு சொன்னார், இன்றைக்கி ஏன் 1/4 கிரவுண்டாக மாறிச்சு, அதனோட முரண்பாடு என்னன்னு கேட்குறேன். இன்னொரு பக்கம் அந்த ஆம்புலன்ஸோட நம்பரை வந்து டிடி அப்படின்னு போட்டாங்க, மாற்றி போட்டாங்க, டி மட்டும்தான் அப்படிங்கிறது இன்றைக்கி விளக்கம் கொடுக்குறாரு. அன்றைக்கே வந்து இதெல்லாம் வந்து அவர் சொல்லலை, அன்றைக்கே இதெல்லாம் அவர் வெளிப்படுத்தலை. ஏதோ ஒரு விஷயம், அதாவது பாலா சொல்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்னமோ ஒன்று மறைக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, உங்கள் மேலே ஓப்பனாக குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க, நீங்கள் வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி அப்படிங்கிறாங்க.
நீங்கள் வந்து நான் ஒரு தினக்கூலி அப்படிங்கிறீங்க. அப்போ நீங்கள் உங்களை நிரூபிக்கணுமா இல்லையா? சர்வதேச கைக்கூலின்னு சொல்லும்போது இது பெரிய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு என் மேலே வைக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் கிடையாது, நான் இந்த காசில் தான் சம்பாரிச்சேன், இங்கே பாருங்கள் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டு, இங்கே பாருங்கள் என்னுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸு, இங்கே பாருங்கள் நான் வந்து ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனு டீட்டெயில்ஸு, பேங்க் பணம் அனுப்பிச்சது, அதே மாதிரி இந்த பையனுக்கு வண்டி வாங்கி கொடுத்தது எல்லாமே பாலா வந்து ஓப்பனாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி மீடியாவுக்கு முன்னாடி பேச வேண்டியது தானே? எல்லா மீடியாவையும் கேள்வி கேட்க விட்டு அந்த கேள்விக்கெல்லாம் தெளிவாக பதில் சொல்ல வேண்டியது தானே? ஏன் வந்து பாலா வந்து ஏதோ ஒரு செவத்துக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு ஐயோ என்மேல் இவ்வளோ வன்மமா, நான் வந்து சர்வதேசி கைக்கூலினா என்னன்னு எனக்கு தெரியாது, நான் ஒரு தினக்கூலி, இப்படியே வீடியோ வெளியிடுறீங்க? ஓப்பனாக வாங்க, ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி வாங்க, தைரியமாக உட்காருங்க, ப்ரெஸ்ஸெல்லாம் கூப்பிடுங்க, உங்களை எதிர்த்து உங்களுக்கு யார் வந்து அட்டாக் பண்ணி பேசுகிறாங்களோ அவங்களையும் வர சொல்லுங்க, எல்லாரையும் வர சொல்லி மொத்தமாக உட்காந்து என்ன பிரச்சனைங்கிறது பேசுங்க. அப்படி பிரச்சனைன்னு பேசும்போது உங்கள் மேலே எந்த குற்றமே இல்லைன்னா, நான் எந்த குற்றமே செய்யலை, என்னோட வருமானத்தை மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கிறேன், இப்படி தான் நான் வந்து பணம் கொடுத்துருக்குறேன், இந்த ரெக்கார்டு இருக்கும்ல, பேங்க்லேருந்து தானே பணம் கொடுத்துருப்பாரு, பேங்க்கில் தானே பணம் வந்திருக்கும், இன்கம் டேக்ஸ் கட்டியிருப்பார்ல, அப்புறம் இதெல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கான ரெசிப்ட்டு ஆதாரங்கள்லாம் இருக்கும்ல, ஸோ எல்லாத்தையும் கொடுத்து வந்து தன்னை குற்றமற்றவன்னு பாலா நிரூபிக்க வேண்டியது தானே? எதுக்கு பாலா வந்து அதாவது வந்து ஒரு செவத்துக்கு பின்னாடி நின்றுட்டு ஒரு வீடியோ போடுறாரு? வாங்க பாலா, நான் சொல்கிறேன் கேளுங்க, பாலாக்கு நம்ம எதிரி கிடையாது, பாலாவை நம்ம திட்டலை, பாலா மேலே நம்ம கோவப்படலை, பாலாக்கு மேலே நம்ம எதிர்ப்ப குற்றச்சாட்டு வரல, பாலா மேலே சில சந்தேகங்கள் வந்துருச்சு இன்னைக்கு. இது வந்து இந்த சந்தேகங்கள் வந்து மக்களுக்கு வந்த சந்தேகம். நான் சொன்ன மாதிரி பாலா உதவி செய்ய ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த சந்தேகம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சந்தேக பார்வையோடு ஏன் உங்களை பார்க்கணும்? நான் எந்த விதத்துலையும் குற்றமற்றவன்றதை நிரூபிக்கிறதுக்கான உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் உருவாக்கி பப்ளிக்கில் வந்து உட்காந்து ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி உட்காந்து ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து ஓப்பனாக அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து எதுவுமே நான் தப்பு செய்யலைங்க, என்னங்க தப்பு செஞ்சேன், என்ன நானா சர்வதேச கைக்கூலி சொல்லுங்கள், இப்போ நான் தினக்கூலி அப்படின்னு நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றேன். நான் கேட்குறேன், தினக்கூலின்னு சொல்கிறாருல்ல, ஒரு தினக்கூலிக்கு எப்படி இவ்வளோ பணம் வரும்? நான் கேட்குறேன், சர்வதேச கைக்கூலிங்கிறதுக்காண்டி ரிதமிக்காக சொல்லியிருக்காரு அவர் தினக்கூலின்னு. சரி, தினமாக ஒரு கூலி வேலை பார்க்குறாங்கல்ல, சித்தாள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 850 ரூபா சம்பளம். ஸோ அவங்க வந்து எப்படி இப்படி ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்க முடியும்? தினக்கூலி எப்படி வந்து இப்படி கோடிகளில் பணம் செலவழிக்க முடியும்? யாரோ ஒரு குழந்தையோட மருத்துவத்துக்கு இப்போ வந்து 8 கோடி ரூபா செலவழிச்சிருக்காரு, அது எங்கேருந்தோ வந்துச்சுங்கிறாங்க. அது எப்படி வந்துச்சு? அபினவ்னு ஒரு நடிகர், அவர் வந்து குடியால் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காரு, அவருக்கு போய் 1 லட்சம் கொடுத்துருக்காரு. எங்கேருந்து 1 லட்சம் வந்துச்சு? ஒரு இஸ்திரி தைக்கணுக்கு போய் 50,000 கொடுத்துருக்காரு. எங்கேருந்து வந்துச்சு? ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் மழை வெள்ளம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்வான குடிசை பகுதிக்குள்ளே அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி வீட்டுக்கு 6,000 உணவு பொட்டலம், வாட்டர் பாட்டில் அது இதுன்னு கொடுத்துருக்காரு. எங்கேருந்து 6,000 வீட்டுக்கு கொடுத்தாரு? ஒரு 200 பேருக்கே கொடுத்தாருன்னு வச்சுக்கிட்டா கூட 12 லட்ச ரூபா, ஒரே நேரத்தில் 12 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு அவர் எங்கேருந்து காசு வந்துச்சு? இதெல்லாம் சேர்த்து வச்சாரா? மழை வருன்றதுக்காண்டி சேர்த்து வச்சு 12 லட்சம் கொடுத்தாரா? எப்படி இது சாத்தியப்பட்டுச்சு? ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா? அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இருக்கா? அப்படி என்னதான் நீங்கள் பண்ணுறீங்க? சார் ஃபேமஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, தினக்கூலி அப்படின்னா 850 எங்கே இருக்குது? இப்போ இவர் சொல்கிறாரு, நான் ஒரு ஈவெண்ட் போனால் நான் அந்த ஈவெண்ட்டில் 1 லட்ச ரூபாய் சம்பாதிப்பேன் அப்படின்ற மாதிரி, நான் டெய்லியும் டே அண்ட் நைட் நான் உழைக்கிறேன், அதுக்கு ஒரு ஈவெண்ட்க்கு 1 லட்ச ரூபாய் வச்சா கூட ஒரு மாதத்தில் ஒரு 20 போனால் கூட அந்த 20 லட்ச ரூபாய் 30 லட்ச ரூபாய் அவர் ஏர்ன் பண்ணுறதுல இருக்குல்ல. தாராளமாக 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா, ஏன் 1 கோடி 2 கோடி கூட சம்பாதிக்கட்டும், நம்ம வேணான்னு சொல்லலை, அவர் சம்பாதிக்கிறது நம்ம வேணான்னு சொல்லலை. அவர் வந்து பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்கான ஆதாரங்களை தான் கொடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரியே எடுத்துப்போமே, அவர் வந்து மாதம் 20 லட்சம் சம்பாதிக்கிறாரு, 30 லட்சம் சம்பாதிக்கிறாரு, அதெல்லாம் ஓப்பனாக பிளாக் அண்ட் ஒயிட் ரெக்கார்ட் கொண்டாங்க. நீங்கள் அங்கே வந்து 1 லட்சம் வாங்குறீங்கன்னா எல்லாம் பேங்க்கில் தான் கொடுப்பாங்க, எல்லாமே அக்கௌண்ட்டில் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் வாங்காமல் கையில் பணமாக வாங்குறீங்களா? அப்போ வந்து நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸை ஏமாத்துறீங்களா? என்ன உங்களுடைய இங்கே வந்து பாலா மேலே நான் மறுபடியும் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமாம்மா? பாலா மேலே ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் வச்சுட்டாங்கம்மா, ஓகேவா? அந்த குற்றச்சாட்டு இல்லை, நான் அப்படிப்பட்டவன் இல்லை அப்படிங்கிறத பாலா நிரூபிக்கணும்னு தான் நான் சொல்கிறேன், புரியுதா உங்களுக்கு? அதை பாலா செய்வாரா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. அதை வந்து ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி செய்யணும், ஓப்பனாக வரணும். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு வீடியோ போடுறது, இன்னொருத்தனை பேச விட்டு வீடியோ போடுறது, இதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது, இதெல்லாம் ஆதாரமே கிடையாது. வெளிப்படையாக இந்த வேன் இந்த நேரத்தில் இந்த இந்த பதிவு எண் உள்ள வேனை இந்த காசு நான் கொடுத்தேன், இந்த என்னோட அக்கௌண்ட்லேருந்து இது போயிருக்கு, இந்த காசு கொடுத்து தான் அந்த வேனை நான் வாங்கியிருக்கேன், அந்த வேனை தான் நான் இலவசமாக கொடுத்துருக்கேன், இந்த தேதியில் கொடுத்துருக்கேன், இந்த ஊரில் கொடுத்துருக்கேன், இந்த நேரத்தில் கொடுத்துருக்கேன், எல்லாமே ரெக்கார்டோடு கொடுங்க. ஏன் ரெக்கார்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் வந்து ரெக்கார்டை கொடுங்க. நான் கேட்குறது என்னென்னா, ரெக்கார்டை கொண்டாங்க, முடியுமா உங்களால்?
முடியாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உதவி செய்கிறாரு பாலா. உதவி செய்கிற பாலா பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு ஒரு ஆல்டோ கார் தான் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு. என்னைக்காவது பாலா ஆல்டோ காரில் வந்து இறங்கி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது வீடியோ இருக்கா? எடுத்துக்காட்டுங்க. சோஷியல் மீடியாவில் ஏதாவது வீடியோ இருந்தால் நீங்கள் எடுத்துக்காட்டுங்க. ஆல்டோ கார் தான் வச்சிருக்கிற பாலா எப்படி வந்து வெறும் பெரிய பெரிய ஃபாரின் காரில் வந்து இறங்குவார்? யாரோட கார் அது? ஸோ கேட்டால் என்னோட நண்பர்களோட காருங்கிறீங்க. ஓகே, நீங்கள் ஒரு விழாக்கு வரீங்க, உங்கள் நண்பர்களோட காரில் வந்து இறங்குறீங்க. அப்படி ரிச்சான நண்பர்கள் யார் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? அப்படி கோடிகளில் பணம் வச்சிருக்க நண்பர்கள் யார் உங்கள் கூட இருக்கா? உங்களுக்கு வந்து சரி இதெல்லாம் ஓகேம்மா, நீங்கள் நண்பர்கள் காரில் வந்து இறங்குறீங்க, நல்லது தான் செய்ய வரீங்க. நல்லது செய்ய வர உங்களுக்கு எதுக்குமா பவுன்சஸ்ஸு? நல்லது செய்ய ஒரு எங்களுக்கு எதுக்குமா பவுன்சஸ்ஸு? அதே நேரத்தில் நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த ஏதாவது வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த துப்புரவு தொழிலாளர்கள் இவங்கள மாதிரி ஆளுங்கிட்ட பேசும்போது பாலாவுடைய ரியாக்ஷனை பாருங்கள். யூடியூப்பில் எல்லாமே இருக்குது. ஐயோ ரொம்ப சந்தோஷம், நான் அப்படிலாம் பண்ணோம், ஐயோ உங்களோட தயவில் தான் அப்படி பேசுவார். இப்போ வந்து வேறு ஏதாவது வந்து பாலா வந்து ஈவெண்ட்டுக்கு வராருல்ல, அப்போ பாருங்கள் அப்படியே சும்மா பவுன்சஸோட வேறு மாதிரியான காஸ்ட்லி ஷூ, காஸ்ட்லி பேண்ட், அவர் சம்பாத்தியம் அவர் வாங்கட்டும், வேணான்னு சொல்லலை, போட்டோட மேனரிசமே வேறு மேனரிசம். அங்கே பேசுகிறத நீங்கள் கட் பண்ணி பாருங்கள், இங்கே நடந்து வரதை நீங்கள் கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சேஞ்சு தெரியும். அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியும். புரியுதா உங்களுக்கு? பாலா வந்து ஆல்டோ காரில் வந்து தான் இறங்குறேன், நான் ஒரு ஆல்டோ கார் தான் வச்சுருக்கேன்னு சொல்கிறார். அந்த ஆல்டோ கார் இது வரைக்கும் எங்கேயாவது சோஷியல் மீடியாவில் காமிச்சிருக்காரா? என்னைக்காவது அந்த ஆல்டோ காரில் வந்து இறங்கியிருக்காரா? இதுக்கெல்லாம் பாலா பதில் சொல்லணும். இப்போ பாலா பண்றது எல்லாமே ஃபேக்கு, அவர் பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு சொல்றீங்களா, இல்ல இதெல்லாம் பண்ணி அவர் ஒரு ஃபேம் கிரியேட் பண்ணி சினிமாக்குள்ள போக பாக்குறாருன்னு சொல்லுங்க? இங்க பாருங்கம்மா, இதெல்லாம் பண்ணி ஃபேம் கிரியேட் பண்ணி சினிமாக்குள்ள போறது இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்கம்மா. பாலா இன்னைக்கு மக்கள்கிட்ட எப்படி தெரியும் அப்படின்னா, பாலா கேபி பாலானா நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் செய்வார்னு சொல்லி தான் பாலாவை எல்லாருக்கும் தெரியும். பாலா அப்படி உதவிகள் செய்வார்னு அறியப்பட்ட ஒரு நபராக இருக்கிறதுனால இன்னைக்கு பாலா செய்கிற உதவிகளையே வந்து பார்த்தீங்கன்னா யாரோ எங்கேயோ கொடுக்குறாங்க, அதில் சந்தேகம் இருக்குது, பாலாவோட பணம் இல்லை அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து சொல்கிறாங்க, அது கேள்வியாக வைக்கிறாங்க. பாலா என்ன சொல்கிறாருன்னா, இது என்னோட பணம் தான், என்னோட உழைப்பில் வர பணம் தான் அப்படிங்கிறது அவர் சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பாலா வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். திருப்பி திருப்பி நீங்கள் கேட்டாலும் பாலா விளக்கம் கொடுக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அந்த நேத்திக்கு ஒரு பேட்டி, அது ஆடியோலே வந்து பாலா பேசுவார் ஃபோனில். அதில் வந்து அந்த நிருபர் கேட்குறாரு, என்ன காரணத்துக்காண்டி பாலா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறீங்க அப்படின்வாரு. அப்போ அவர் சொல்லுவார், ஹாஸ்பிட்டல் இல்லை சார், அது ஒரு கிளினிக் அப்படின்வாரு. சரி பரவாயில்ல, என்ன காரணத்துக்காண்டி கிளினிக் கட்டுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் குழந்தைங்களுக்கு ஊசி போட்டால் இடுப்பு தடிச்சுக்குது, அதனால் வந்து நான் வந்து ஒரு ப்ரைவேட்டாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து நல்ல வசதியோடு வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாரு. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராரு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் குழந்தைங்களுக்கு ஊசி போட்டால் இடுப்பு தடிச்சுக்குன்னு சொல்கிறாரா? என்ன சொல்ல வர்றாரு? அப்போ அந்த மாதிரி இடுப்பே தடிக்காத ஒரு ஸ்பெஷல் ஊசி வந்து இவர் போட போகிறாரா? ஸோ இதெல்லாம் கேள்வி கேட்கத்தானே செய்வாங்க. அவர் பேசுனது தான், இதெல்லாம் யூடியூப்ல இருக்குது, நான் சொன்னதில்லை. நீங்கள் அந்த நிருபர் கொடுக்குற பேட்டியில் போய் பாருங்கள், இதை சொல்லியிருக்காரா இல்லையான்னு பாருங்கள். ஸோ இப்படி ஒரு வார்த்தையை பாலா எப்படி பயன்படுத்தலாம்? ஒரு கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு இலவச மருத்துவமனை எல்லா இடத்துலையும் வச்சுருக்கான். இந்தியன் கவர்மெண்ட் டோட்டல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இலவச மருத்துவமனை இருக்குது, எல்லா ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது, எல்லா விதமான பெரிய பெரிய ஆப்ரேஷன்ஸ்லாம் கூட அந்த மருத்துவமனையில் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து பாலா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போடுற ஊசி இப்போ குழந்தைக்கு போட்டால் இடுப்பு தடிச்சுக்குன்னு சொல்லுவார்? ஸோ அப்படின்னா இடுப்பு தடிக்காத ஒரு ஊசி அவர் போடுறாரா? அப்படி உலகத்தில் அதிசயமான ஊசி எங்கே இருக்குது, அந்த ஊசியை அவர் போட போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பாலா வந்து விளக்கம் கொடுத்தே தீரணும், நியாயமான விளக்கத்தை கொடுக்கணும், ரெக்கார்டோட அந்த விளக்கத்தை கொடுக்கணும். கேபிஒய் பாலா அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.